நான் போட்ட கண்டிஷன் படி ராஜசேகர்கிட்ட போய் சொல்லு, அவன் பூனா கழுத்துல தாலி கட்டணும்னு. அது வரைக்கும் உன்னை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ராஜசேகர், வாதர வா, உட்காரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம், முன்னாடி உட்காரு. உன் வைஃப் இருக்காங்களா? இல்ல, வெளில போயிருக்கா. அட உட்காருங்கிற. நல்லதா போச்சு. இந்த விஷயம் அவங்க காதுல விழ வேண்டாம். விஷயம் என்னன்னு சொல்லு, நான் கேட்கலாம்ல. அதுக்கு தானே வந்திருக்கேன். முதல்ல என்ன மன்னிச்சிரு. நான் போட்ட கணக்கு தப்பாதுன்னு சொன்னேனே, அது தப்பாயிடுச்சு. கடவுள் நான் போட்ட கணக்குக்கு ஒரு பெரிய பூஜ்யத்தை போட்டான். என்னையா சொல்ற? சொக்கலிங்கம் காய நகத்திரத்தில் கில்லாடின்னு நிரூபிச்சுட்டான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜசேகர். அவனை உன் காலில் வந்து விழ வைக்கிறேன்னு சொன்னேனே, நான் தோத்துட்டேன். மீனாவை பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. என்ன சொல்ற? ஆமா ராஜசேகர், சொக்கலிங்கம் ஒன்றும் லேசான ஆள் இல்லை. முந்திக்கிட்டான். அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டான். மொச்சையூர்ல பெரிய மிராசா, அவங்க தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு போறாங்க. பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கிறதா பேசிட்டு போறாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா, நான் இதுக்காக போய் சொல்ல போறேன். சொக்கலிங்கமும் நரசிம்மனும் அதையும் மீறி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டால் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவியா நீ? என்ன பேசிக்கிட்டாங்க? எல்லாத்துக்கும் இப்படி கோவப்பட்டு இருந்தா எப்படி? வேணா விட்டுரு, நான் சொல்லல. அட சொல்லு தர, சொல்லு. ராஜசேகர அவன் காலில் விழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான் சொக்கலிங்கம். அடி பால, இந்த ராஜசேகர் போய் அவன் காலில் விடுவானா? அப்படியே கனவு கணக்கிட்டு இருக்கட்டும். இனிமே நாம சும்மா இருக்கக்கூடாது ராஜ்தர. அவன் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். நடத்தி காட்டுறேன். இந்த ராஜசேகர் தான் இந்த ஊரே பேசும்படி செய்யற. என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல முடியும்? தோத்து போனவனா? நீ தோத்தாலும் புலியா? இல்லன்னா இந்த புலியோட பூனையா சிநேகிதம் பண்ண முடியும்? நீ புலி. வரேன் ராஜசேகர். அண்ணா, அண்ணா, அண்ணி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுண்ணா. எங்கடா? அதாண்ணா, வளர்த்துருவாங்க பக்கத்துல லட்சுமி ஆஸ்பத்திரியில. அங்கதானா கையோட கூட்டு வாங்கடா. இங்க வந்து வெட்டி பேசிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் அங்க வரலாமண்ணா. ஏண்டா? ராதாகிருஷ்ணன் நடமாட்டாங்க இருக்குதுன்னு. வாடா. எங்கடா? இந்த ஆஸ்பத்திரி தானா? டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில விசாரிச்சு கேட்டேனே, இந்த ஆஸ்பத்திரி தான் சொன்னாங்க. அப்புறம் எங்க யாரையும் காணோம்? உங்களுக்கு டவுட்டா இருந்தா வாங்கண்ணே, ரிசப்ஷன்ல கேப்போம். வாங்கண்ணே. ஹலோ, கஸ்தூரின்றவங்களை அட்மிட் பண்ணிக்கிறீங்களே, எந்த வார்டில் இருக்காங்க? கஸ்தூரியா? ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். சார், அவங்க ஐசியூல இருந்தாங்க சார். மார்னிங் தான் இங்கிருந்து வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க? சாரி, எனக்கு அந்த டீட்டெயிலாம் தெரியாது. யார் கூட்டு போனாங்கன்னு தெரியுமா?
சார் எந்த டீட்டெயிலும் இதில் இல்லை சார். டேய் என்ன வேலை பார்க்குற நீ? எதா கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு. சார் காலையில இருந்தது வேற பொண்ணு சார். நான் இப்போ தான் டியூட்டிக்கு வந்தேன், அதனால எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன இப்போ தான் வந்தேன்? அட்மிட் ஆனது என் பொண்டாட்டி. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, ஆஸ்பத்திரி இருக்காதாம்மா. வாங்கடா. மேடம், 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 மேடம். சிவா, என்ன சிவா? என்ன மேடம் இப்படி எல்லாம் பண்றீங்க? I'm sorry, okay? எதுக்கு இந்த விளையாட்டு? நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டேன். எங்க இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது விபரீதம் இருந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்போ இதே வேற இடத்துல எனக்கு ஏதாவது ஆயிருந்தா பரவாயில்லையா சிவா? இல்ல மேடம், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. உங்களுக்கு எந்த விதத்திலயும் ஆபத்து வந்தாலும் அது எனக்கு வேதனை தான். டச் பண்ணிட்ட சிவா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank God. Actually, இந்த village trip எனக்கு ஒரு gift மாதிரி. Suppose நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா உன்னோட இந்த நல்ல ஆத்மாவை கடைசி வரைக்கும் நான் புரிஞ்சுக்காமலே போயிருப்பேன்ல. Now let me tell you something. I have been noticing you. இங்க வந்ததுல இருந்து நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். என் மனசுல நீ படிப்படியா உயர்ந்துகிட்டே தான் போற. You see, எனக்கு ஒரு ஆபத்துனா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். பார்த்துட்டேன். எனக்கு என்ன ஆச்சோன்னு பதறி நீ கிணத்துலயே குதிக்க முயற்சி பண்ண பாரு. That second, that moment of 1 second என் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு சிவா. ஜென்மத்துக்கும் அந்த ஒரு ஃப்ரேமை என்னால மறக்கவே முடியாது. I am very lucky சிவா. நான் மட்டும் இல்ல, நீயும் தான். So we are made for each other. என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே செலக்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஃப்ரெண்ட்ஸ், புக்ஸ், ட்ரெஸ்ஸஸ், எவ்ரிதிங். அந்த லிஸ்ட்ல இப்போ நீயும் சேர்ந்துட்ட. You know, I will never miss you. So, இப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு வளையம் போடுறதுதான். That's all. மேடம், நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. புரியலையா? இல்ல மேடம். ஓகே, புரிய வைக்கிறேன். சரி, அதெல்லாம் விடுங்க மேடம். அம்மா உங்களுக்கு ஸ்பெஷலா லஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, வாங்க சாப்பிடலாம். ப்ளீஸ் வாங்க. சிவா,
You are mine. And I will get you. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே சார். சீக்கிரமா ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிடுங்க. ஈவினிங்குள்ள சப்மிட் பண்ணி ஆகணும். வணக்கம் சார். வணக்கம். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். மாப்பிள்ளை இல்லையா? என்ன சார் உங்களுக்கு தெரியாதா? சார் லீவ்ல போயிருக்காரே. லீவா? ஆமா சார், அவர் போய் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். யார்கிட்ட கேட்டா விவரம் தெரியும்? அவருக்கு பதிலா விசிட்டிங் டாக்டர் கிருஷ்ணாராவ் வராரு. பட் அவருக்கு கூட தெரியுமான்னு தெரியல. ஏன் சார், அவர் எங்க போயிருக்காருன்னு உங்ககிட்ட கூடவா சொல்லல? நான் வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். ஓ சரிம்மா, நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே சார். பாரு, என்னப்பா? நான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாமா வரேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரேன்னு சொல்றேன். என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? ஆனாலும் உனக்கு இவ்வளோ பிடிவாதம் ஆகாது. பாரு, அங்க மாப்பிள்ளை இல்ல. மாப்பிள்ளை அங்க இல்லைன்னு சொல்றேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு உடம்பு பதறல? இல்ல. ச்சே, இப்படி கூட இருக்க முடியுமா? தொட்டு தாலி கட்டின புருஷன், நல்லது கெட்டதெல்லாம் உன் கூட பங்கு போட்டுக்கிட்ட மனுஷன், அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்றேன். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இல்லாம என்ன கல் மனசுமா உனக்கு? பாரு, இன்னைக்கு இல்ல, மாப்பிள்ளை 10-15 நாளாவே ஆஸ்பத்திரிக்கு வரலையாம். கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வரேன்னு அவர் சொல்லிட்டு போனாராம். ஆனா எங்க போயிருக்காரு, எப்ப வருவாருன்னு யாருக்குமே தெரியல. பாரு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன போச்சுன்னு உட்காந்துருக்க? பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. சும்மா கத்தாதீங்கப்பா. நீங்க வேணா அவர் உங்க மாப்பிள்ளன்ற ஸ்தானத்துல இருந்து இறக்காம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்கோ என் புருஷன்ற ஸ்தானத்துல இருந்து இறக்கியாச்சு. பைத்தியக்காரத்தனமா பேசாத. என்னைக்கு இருந்தாலும் அவர் எனக்கு மாப்பிள்ளை தான், உனக்கு புருஷன் தான். அவர் எங்க போனாரோ, அவருக்கு என்ன ஆச்சோ நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்குப்பா தவிக்கணும்? ஏன் தவிக்கணும்? அவர் என்ன என்னையும் நம்ம குடும்பத்தையும் பிரிஞ்ச ஒரு தவிப்புல வாழ்க்கையே வெறுத்து போய் சாமியார போயிட்டாரோன்னு தவிக்கிறீங்களா? 80 வயசானாலும் சரி, அதை மட்டும் அந்த மனுஷன் செய்யவே மாட்டாரு. எனக்கு தெரியும். சனிய ஒழிஞ்சதுன்ற சந்தோஷத்துல எவளாவது ஒருத்திய கூட்டிட்டு போய் இருந்தால். கூடவே பிறந்த வியாதி மாதிரி அந்த சந்தேகம் உன் கூடவே பிறந்து உன்னை நாசமாக்கிட்டு இருக்கு. அது மொத்தமா உன்னை அழிக்கிறதுக்குள்ள நீ முழிச்சுக்கிட்டேன்ப்பா. ரொம்ப லேட்டா முழிச்சுக்கிட்டேன். வினோத் பொறக்கிறதுக்கு முன்னாடியே முழிச்சிட்டு இருந்தனா இந்நேரம் சுதந்திரமா இருந்திருப்பேன். இப்பவும் சொல்றேன், மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்ல. தீர விசாரிக்காம நீ எடுத்திருக்கிற முடிவுதாமா முட்டாள்தனம். இன்னும் என்னப்பா விசாரிக்கணும்? கை புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா? கண்ணால பாக்குறதெல்லாம் நம்ப கூடாதுன்னா இதோ ஏன் கண்ணாடி இருக்க எதையும் ஏன் உங்களை கூட நம்ப கூடாதுதான். ஏமா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அந்த வேலைக்காரி பிரதாப் அனுப்பின ஆளு. உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்கிறதுக்கு பிரதாப் போட்ட பிளான் அது. நான் நம்பலப்பா இத. அவருக்கும் பிரதாப்க்கும் இருக்க விரோதத்தை யூஸ் பண்ணி உங்க மாப்பிளைய இட்டு கட்டின கட்டுக்காத இது. இல்லம்மா, அதான் உண்மை. அப்படியா? சரி வாங்க. எங்க? உங்க மாப்பிள்ளை லட்சணம் என்னங்கறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. ஃபோன் பண்ணுங்க. ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. எதுக்குமா? அதான் மாப்பிள்ளை அங்க இல்லையே. அவசரப்படாதீங்க. உங்க மாப்பிள்ளை எங்கன்றத உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். ஃபோன் பண்ணுங்க.
ஷைலஜா கிட்ட பேசணும்னு சொல்லுங்க. ஹலோ, எஸ் சார். டாக்டர் ஷைலஜா இருக்காங்களா? நீங்க? டாக்டர் சிவாவோட மாமனார் பேசுறேன். சார், சைலஜா மேடம் 10-15 நாளாவே ஹாஸ்பிட்டலுக்கு வரல சார். என்னவா? அவங்களும் 10-15 நாளா ஹாஸ்பிட்டலுக்கு வரலையாம். அப்படியே உருகினீங்களே உங்க மாப்பிள்ளைக்காக. இப்ப தெரியுதா உங்க மாப்பிள்ளையோட யோகியதை என்னன்னு? இங்க பாருங்க, இனிமே அந்த ஆள் பத்தின பேச்சே நீங்க என்கிட்ட பேச வேண்டாம். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே